அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனல்ல ஆஃப்டர் நீட்டுக்கு பிறகு நம்ம முதல் முறையாக இணைகிறோம். ஆயுஷ் ஆஃப்டர் நீட்டுக்கு பிறகு எடுக்கலாமா, சித்தா ஆஃப்டர் நீட் முடிச்ச பிறகு எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு தாட் இருந்துட்டு இருக்கும். சார் என்னோட கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிரும்னு ஒரு பயமா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான ஆயுஷ் அல்லது சித்தா இதுல எடுக்கிறப்போ ப்ரோஸ் கான்ஸ், அப்புறம் அதை எப்படி கன்சிடர் பண்ணணும், என்ன மாதிரியான திங்ஸை யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சின்னதா ஒரு அவுட்லைனா கண்டிப்பா பார்ப்போம். ஈவன் தான் இது வந்து லென்த்தியா இருந்தாலும் கண்டிப்பா முழுமையா பாருங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஆயுஷ் அப்படின்றது ஆயுர்வேதா, சித்தா, யோகா, யுனானி, ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சிஸ்டமும் கூடவே சோவா ரிக்பா அப்படின்னு சொல்லக்கூடிய டிபெட்டியன் மெடிசன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் 6 வகையான விஷயம் சேர்ந்தது தான் ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று உண்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது செப்பரேட்டாக ஒரு அமைச்சகமே இதுக்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதன் பிறகு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அல்லது இண்டிவிஜுவலான ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதுக்கான ஸ்பெசிஃபைடு டிபார்ட்மெண்ட், இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கீழே சித்தா வந்து வரலாம். அல்லது தமிழ்நாட்டில் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆயுர்வேதா எல்லாமே தமிழ்நாட்டில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இதே கேரளாவாக இருந்தால் அவங்களுக்கு இந்தியன் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டே தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்படி அதுக்கு கீழே ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி அவங்கெல்லாம் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டும் இதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. பாண்டிச்சேரி எடுத்தாலும் அதே போல தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆஃப்டர் நீட்டுக்கு பிறகு யூஜியை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் கோவிட் முடிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இப்போ திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் ரைஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எப்போ அந்த மாதிரி அவுட் பிரேக் சம்மந்தமான என்ன விஷயம் வந்தாலும் சித்த மருத்துவம் அப்படின்றது முதன்மையாக இருந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்தந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதாவோ அல்லது யுனானியோ ஹோமியோபதியோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மாதிரியான இந்த மாதிரி அவுட் பிரேக் வர சமயத்தில் அந்த மருத்துவம் மேலோங்கி தன்னுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்து மக்களை காப்பாற்றிருக்கு. எப்பெல்லாம் மக்கள் ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு, இக்கட்டான சூழ்நிலைக்கு போகிறாங்களோ அப்போதான் சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ திரும்பி பார்க்கக்கூடிய இந்த நிலைக்கு மக்கள் வந்து நினச்சிருக்கிறாங்க சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும். ஸோ சாதாரணமாக நல்ல நிலைகளில் இருக்கிறப்போ எப்போவுமே அவங்களுக்கு சித்தா இஸ் ஒன்லி ஃபார் கிரானிக் டிசீஸ் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் கோவிட் பிறகு எங்களோட ப்ராக்டிஸ் கூட ஈவன் ஒரு சளிக்காய்ச்சல் வந்தால் கூட சித்த மருத்துவரை அணுகணும் அப்படின்ற ஒரு பார்வை எங்கள் மத்தியில் திருப்பி இருக்குது அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணுற எங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லாவே தெரியும். ஸோ கோவிட் செனாரியோ அப்படின்றது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயுஷ்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஷனராக, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனராக என்னால் கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஸோ முதல்ல ஆயுஷ் ஃபிசிஷியன்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட் குரூஷியல் ரோல்ஸ் வந்திருக்கு. ஒரு நோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நோயை தடுப்பதற்கு அல்லது ஒரு நோயை வந்து எப்படி அணுகணும் அப்படின்ற நிறையா விஷயங்களை வந்து சித்த மருத்துவம் சார்ந்த விஷயமோ ஆயுர்வேதமோ கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குதுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நேஷனல் ஹெல்த் மிஷன் அல்லது பார்த்தீங்கன்னா ஆயுஷில் வரக்கூடிய நிறையா ப்ரோக்ராம்ஸு கூட வந்து என்ஏஎம்னு சொல்கிறாங்க, நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஒன்று இருக்குது, நேஷனல் ஹெல்த் மிஷன் ஒன்று இருக்குது. முதல்ல என்ஆர்ஹெச்எம்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாற்றி இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலேயும் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து அதுவும் கான்ட்ராக்சுவலில் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பட் தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கூட வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலட்டல் ரிலேட்டட் டிசார்டர்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆக்குபேஷனல் ரிலேட்டடான டிசார்டர்ஸ் சம்மந்தமான விஷயம் அல்லது நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு கூட ரெகுலேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜிஹெச்எஸில் இதுக்கான போஸ்டிங்ஸை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 அல்லது 2 போஸ்ட் அப்படின்றதையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கோவிட்க்கு பிறகு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஸோ பொதுவாக ப்ரோஸ், அதாவது நீங்கள் ஆயுஷோ பொதுவாக குறிப்பாக சித்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் க்ரோவிங் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்னாலே டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. சித்தா பொறுத்தவரை தமிழ்நாட்டிலையும் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த டிமாண்ட் எதை பொறுத்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். சார் ஊரில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் கேஸே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சில் போய் பேசுகிறேன், பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறப்ப இப்படி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அதையும் பேசுவோம். WHO நம்ம குளோபல் ட்ரெடிஷ்னல் சென்டர்ஸை வந்து ஜாம்னார் குஜராத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் மேபி அதில் கொலாபரேட் இன்னும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சித்தாவை ஆயுர்வேதா எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா WHO ஆயுர்வேதாக்குன்னு ஒரு செப்பரேட் போஸ்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சித்தாவுக்கும் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வாய்ப்பு இருக்குங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்றது எப்பவுமே ஒரு லிமிட்டடான போஸ்ட்டாக தான் இருக்கும்.
ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்றது அதுவுமே லிமிட்டடாக தான் இருக்குது. 4 years ஒன்ஸ் தான் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமாக எக்ஸாமினேஷன் வச்சு ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. குறிப்பாக நான் சொல்லக்கூடியது க்ளோயிங் டிமாண்ட் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து டிமாண்ட் இருக்கும். படிக்கிற காலத்தில் என்ன விஷயத்தை கற்றுக்குறீங்களோ, என்னென்ன மாதிரியான விஷயங்களை லேர்ன் பண்ணுறீங்களோ, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரே இடம் செல்ஃப் ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து தங்க முட்டை மாதிரி. நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவம் அப்படின்னு ஒரு விஷயத்த படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு ஈஸியாக ஒரு எளிமையாக ஒரு தங்க முட்டையை நீங்கள் இழக்கிற மாதிரி தான். தயவுசெய்து சித்த மருத்துவம் படிக்கணும், ஆயுர்வேத மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த ஜாப் போனாலும் இந்த விஷயத்தை விடவே கூடாது. ஸோ பேஷண்ட் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனராக இருக்கிறீங்கன்னா பேஷண்ட் ரெஃபரல் சிஸ்டம் அப்படின்னே ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சொந்தக்காரங்க அப்படி இப்படி கேசஸ் ரெஃபர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் சப்போர்ட்ஸ் வந்து அந்த ஏரியாவில் உங்களை ஒரு மேன்மையாக பார்க்கும் அப்படின்ற விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ லோவர் கட் ஆஃப், அதாவது எம்பிபிஎஸை விட அழகாக கொஞ்சம் குறைச்ச கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட ஈஸியாக ஆயுஷ் கோர்சஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் ஃபேமிலி ஃபிசிஷியனாக கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குட் கவுன்சிலிங் ஃபிசிஷியனாக கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். ஒரு பெட்டரான ஒரு பிரைமரி கேர் ஃபிசிஷியனாகவும் மாற முடியும். வாட் இஸ் தட் பிரைமரி கேர் ஃபிசிஷியன் அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் என்ன பிரச்சனைனாலும் முதன்மையாக உங்களுக்கு கால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அல்லது முதன்மையாக உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி ஒரு ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய விஷயத்தையும் இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு தளத்தை வந்து உருவாக்கி தர்றதுல சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஒரு சில கான்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷயங்கள் ஒரு சிலது இருந்தாலும் பிஜி லிமிடெட் சீட்ஸாக இருக்குது. ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஈவன் தோ நமக்கு ப்ரைவேட் செக்டர்ஸில் நீங்கள் நல்ல ஒரு ஃப்ளரிஷ்டாக செட் ஆகி ப்ராக்டிஸ் செட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே வந்து அந்த சந்தோஷன்றது எப்படின்னா, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் நிறைய பொதுமக்கள் மத்தியிலேயே நிறைய ஸ்டிக்மா, இதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. பட் இன்னும் அது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு சிட்டியை விட்டு வெளியே போனால் சித்தான்றது ஆயுர்வேத மருத்துவம்ன்றது அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய விஷயம். சித்தான்னு தெரியாத ஆட்களும் கூட நிறையா உண்டு. ஸோ ஈவன் தான் ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு வேற ஒரு டியூட்டி டாக்டர்ஸாக நீங்கள் வெளியே ஒர்க் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பே ஸ்கேல் வேரியேஷன்ஸ் வந்து வருது. இதே வேரியேஷன்ஸ் ஆயுர்வேத டாக்டர் குறைவாக கொடுக்குறாங்க, பிடிஎஸ்க்கு குறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் பார்த்துருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அலோபதி டாக்டருக்கு என்ன சேலரி தராங்களோ அதே தான் உங்களுக்கும் தருவாங்க அப்படின்றது தான் ஆர்டர், ஜிஓ ஆர்டர். எம்ஜிஆர் இருந்த காலத்திலே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கேரியர் ஸ்கோப் அப்படின்றத பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் வந்து கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சென்ஸ் உங்களோட ஓன் ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கலாம், அல்லது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இந்த விஷயத்தையும் செய்யலாம். பட் வெளியே வேலை செய்யும் போது உங்களுக்கு சேலரி அப்படின்றது சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்கும், டைம் காம்ப்ரமைசஸ் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ப்ராக்டிஸ், உங்களோட ஓன் ப்ராக்டிஸ் அப்படின்றது கோல்டன் எக் தான் எப்போவுமே. ஸோ ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யலாம். செல்ஃபாக நீங்கள் ஒரு வெல்னஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம். ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய விஷயத்தை சோஃபிஸ்டிகேட்டான ஃபண்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து செய்யலாம். ஆயுஷ் காலேஜஸில் ஒரு ஃபேக்கல்ட்டியாக நீங்கள் வந்து போகலாம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ட்ரக்ஸ் சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வுகள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் பி என் ஃபார்மசூட்டிக்கலில் ஒரு முக்கியமான ஒரு லெஜெண்டாக நீங்கள் வந்து ஆகலாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு நேஷனல் ஸ்கீம்ஸ் மூலியமாக போகிறதுக்கும் இதெல்லாம் கான்ட்ராக்சுவலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கு. இதையும் ஒரு சிலவங்கெல்லாம் ஆயுஷ் படிச்சுட்டு யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிசி ரிலேட்டடான ஜாப்ஸில் உள்ளே போய் அதில் ஒரு மேஜரான லீட் பொசிஷன் எடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ்லேயும் வந்திருப்பாங்க. இன்றைக்கி சிஎம்ஓஸ், அதுமே கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான போஸ்ட் வந்து அதர் ஸ்டேட்டில் ஆயுஷ் டாக்டர்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது வந்து கொடுக்கப்படலை. நியர்லி இதுவரை ஒரு 300 போஸ்ட் சிஎம்ஓஸ் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் அல்லது கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இழந்து நிற்கிறோம். பட் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எலிஜிபிலிட்டி அப்படின்றது நீட் மார்க் நீங்கள் வந்து நீட் அப்பியர் ஆகியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு அதுக்கான விஷயத்தை வந்து எடுக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட் காலேஜஸ்க்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் டாப் ஆயுஷ் காலேஜஸ் என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கேட்டகரைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து ஆயுஷ் கோர்ஸஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் என்னென்னா, கண்டிப்பாக நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது பாரம்பரியமாக ஃபேமிலியில் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் ஊறி இருக்கிறாங்க, அவங்க படிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமாக நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. ரெண்டாவது, எம்பிபிஎஸ் கிடைக்கல பட் என்னோட ஃபேமிலியில் என்ன டாக்டர் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்போது
டாக்டர் ஆகி நீங்கள் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணணும், நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 2வது ஆப்ஷன் இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாங்க. அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்துட்டு என்னோட ஆப்ஷனே யூபிஎஸ்சியோ அல்லது டிஎன்பிஎஸ்சியோ தான், வேற எந்த இதுவுமே இல்லை, நான் அதுதான் பலன்னு நினைக்கிறேன். சம்வாட் ஒரு மெடிக்கல் பேஸில் போகிறப்போ எனக்கு இந்த சேனல் மூலியமாக போய் அந்த இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது உள்ளே வரலாம். அதே இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் கிளினிக், சார் நான் அதை படிச்சுட்டு நான் கிளினிக்கல் தான் போகிறேன், ரிசர்ச்சோ அல்லது வெல்னஸ் இண்டஸ்ட்ரியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸோ அல்லது இந்த மாதிரி அப்ராடில் போய்ட்டு பிடிஎஃப் பண்ண போகிறேன், அல்லது அப்ராடில் போய்ட்டு எப்டமாலஜியோ அல்லது ஃபார்மகோ எக்கனாமிக்ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸோ அல்லது எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டாக துபாய் வெளியெல்லாம் போய் அரப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாங்க. யார் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சார் எனக்கு நீட்டுக்கு இந்த இதில் கிடைக்காது, நான் ஒரு வருஷம் ஆயுஷா ஜாயின் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் அப்படியே உள்ளே இருக்கிறப்ப நீட் படிச்சுட்டு கிடச்சிதுன்னா அதுக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 10 லட்சம் 12 லட்சம் அமௌண்ட் பேக்கப் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஆயுஷ் கோர்சஸ் எடுத்துகிட்டு அடுத்து மறுபடியும் எம்பிபிஎஸ் கிடச்சி போயிடுங்க. இந்த 10 லட்சம் 12 லட்சம் பேக்கப் இல்லாதவங்க கண்டிப்பாக இதுலேயே கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது, அல்லது இது வேண்டாம் நான் திரும்பவும் ரிப்பீட் நீட் பண்ணுறேன் அப்படின்னு தனியாக போய்க்கிறதும் உங்களோட கேட்டகரியில் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்றது மக்கள் மத்தியில் ஆயுஷை வந்து கன்சிடர் பண்ணுறதுல எம்பிபிஎஸ்க்கு கீழே தான் பார்க்குறாங்க. ஈவன் தோ மக்களுக்கு அது எப்போ புரிய வருதோ அப்போ தான் அதனுடைய மேம்பாடு தன்மை அப்படின்றது ரொம்பவே அதிகமாகுங்க. என்னதான் இருந்தாலும் மேன்மை நம்மளுடைய விஷயத்தை சிறப்பாக செய்கிறோம், மக்களுக்கு சரியான அந்த ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் அப்படின்னாலே, அதாவது உங்களோட கிளினிக்ல இருந்து தான் உங்களுடைய அந்த சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்றது மாறுங்க, இல்லாட்டி எந்த விதத்துலையும் மாறாது. கூடவே நீங்கள் அதிகமாக பேஷண்ட்ஸ் பார்க்க உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகிடும். அந்த சமயத்தில் அந்த வெளியிலோட ஸ்டிக்மா அண்ட் பியர் ப்ரெஷர்லாம் நம்ம கண்டிப்பாக எந்த இடத்துலையும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறான், ஆயுர்வேதா ஹோமியோபதியை ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு தாட் உண்டு. நல்லா ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக உங்களையும் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. கூடவே பேரண்ட்ஸ்லாம் நிறைய கால் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் கால் பண்ணுறப்ப டாக்டர் இது பிஎஸ்எம்எஸ்ஓ அல்லது ஆயுர்வேதா முடிச்சுட்டு நான் வந்து டிஜிஓ பண்ணலாமான்னு கேட்குறாங்க, அல்லது சர்டிஃபிகேட் இன் டிஜிஓ பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் ஆத்தரைஸ்டாக நம்மளுடைய என்சிஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றது வெளியிடவில்லை. ஸோ தயவு செய்து அந்த மாதிரியான தேவையில்லாத கோர்ஸ்களை நம்ப வேண்டாம். அல்லது சித்தாலேயோ அல்லது ஆயுர்வேதாலேயோ எம்டி ஸ்திரீ யோகா உண்டு, அல்லது எம்டி கைனகாலஜி உண்டு, அதே சித்தால இன்னும் கொண்டு வரப்படலை. பட் இன்னும் குழந்தை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா படிச்சுட்டு சித்தா சார்ந்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சித்தா சார்ந்த பொது மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அலோபதிக் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் முடியாது. ஆஸ் பர் ரெகுலேஷன் நான் பேசுகிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணலாம், பட் அப்போ ஆஸ் பர் த ரெகுலேஷன் கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியாது. ஸோ இப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இல்லீகலாக நம்ம மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கவும் கவுன்சிலுக்கு, தமிழ்நாடு கவுன்சிலுக்கோ அல்லது நீங்கள் எந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பெக்டிவ் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஆக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் கூடவே இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அறவே தேவையின் பொருட்டு ரொம்ப அவசர தேவை ஒரு எமர்ஜென்சி கேரில் மட்டும்தான் நமக்கு வந்து அளவு வந்து பண்ணுறாங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் வந்து என்ன வேண்டாம். ஸோ எம்பிபிஎஸ் ஆயுஷ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் முடிச்சுட்டு எம்டி, அந்த எம்டி அதாவது நம்ம ஆயுஷில் உள்ள பிஎஸ்எம்எஸ் கோர்ஸோ பிஏஎம்எஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கே உள்ள எம்டி கைனகாலஜி படிக்கலாம், எம்டி ஓஜிஎட் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க ஸ்ட்ரீமில் போய் நம்ம எதையும் கிராஸ் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணவே முடியாது. இந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது ஆயுஷ்னா என்ன, எம்பிபிஎஸ்னா என்ன, ஃபீஸ்னால் எப்படி இருக்குது, இவங்களுக்கு டியூரேஷன் எப்படி இருக்குது, ஸ்கோப் என்ன இருக்குது அப்படின்ற பல வீடியோவை நம்ம இதில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பழைய வருஷ வீடியோ, கண்டிப்பாக ஃபுல்லாக லாஸ்ட் இயர் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் பேஷனோடு நீங்கள் உள்ள வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பொன் முட்டையிடும் வாத்து தான் அல்லது கோழி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது, அதையும் சர்ச் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.